இங்கே வருங்க. இப்போ நம்ம பியர் 30க்கு வந்திருக்கோம். இதில் பாருங்கள் கப்பல், சரக்கு கப்பல் எத்தனை நிற்கிது பாருங்களேன். தூரத்தில் இருக்குது நிறையா, கிட்டத்தில் இது ஒன்று தான் இருக்குது. நான் உங்களுக்கு போக காமிங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்கு இங்கே பாருங்க. இது ஃபுல்லாகவே பில்டிங் தாங்க அந்த ஏரியாவில். சான் ஃப்ரான்சிஸ்கோ பியர் 30க்கு போகிறோம். பாருங்க, இதுதான் பே பிரிட்ஜ். நேற்று நம்ம போனோம்ல, உங்களுக்கு காமிச்சல காரில். பே பிரிட்ஜ் இது மேலே தான் போனோம். ட்ரெயின் போகுது பாருங்க. சி பார்த்தீங்களா, ஒரே கவுல் வாட அடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பியர் 28. பியர்னா என்னென்னா ஆக்சுவலாக இந்த கப்பல் வந்து நிற்கும் இல்லையா ஒவ்வொரு பிளேஸில். இப்போ பஸ் ஸ்டாண்டில் எப்படி பஸ் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நிற்கிது, அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு பியருக்கும் நிறைய கப்பல்ஸ் இருக்கும். பாருங்க பே பிரிட்ஜ் தெரியுதுங்களா, நேற்று அது மேலே தான் போனோம். ட்ரெயின் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் தான் ட்ரெயின். இது வந்து பியர் 26. இங்கே சில கப்பல்ஸ் எல்லாம் இருக்கும், இது விளையாண்டுருப்போம். இங்கேருந்து சில திங்ஸ் எல்லாம் கப்பலுக்கு ஏற்றுவாங்க. இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பில்டிங்னு. இங்கே இடம் எல்லாம் மில்லியன் கணக்கில் போகுங்க. பில்டிங் கச்சக்கமான பில்டிங். இது பாருங்க, இது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபயர் டிபார்ட்மெண்ட் பியர் 22. இது பாருங்க கப்பல் ஒரு சின்ன போட்டு மாதிரி நிற்கிது. இது பே பிரிட்ஜோட எண்ட். அது நேற்று இதில் தான் நான் காரில் போகும்போது உங்களுக்கு காமிச்சேன். எப்படி இருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் ஸ்ட்ராங்கானது நம்ம ஊரில் கட்டினா பரவாயில்லைங்க. தெரியுதா, சி கிட்ட நிற்கிறேன், பயமாக இருக்கு. செம்ம பில்டிங், செம்ம பிளேஸ்.